ஜெண்டர் ஆக்சுவலாக அங்கே மேட்ரு கிடையாது. மேலோ ஃபீமேலோ மேட்ரு கிடையாது. இட் வாஸ் நாட் ஈவன் ரொமான்ஸ். ஐ வுட் சே, என்னோட பெர்ஸ்பெக்டிவில் ஐ வுட் சே இது ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் எனர்ஜி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்ட்ரிக்ட்லி நாட் ஃபிசிக்கல், பட் தெர் இஸ் an element ஆஃப் எக்ஸைட்மெண்ட் that there is somebody on the other side. He's nice to me. அவன் இங்கே பேசலைன்னா என்னால் இங்கே எப்படி சர்வை பண்ண முடியும்? who else I'll talk to? கரெக்ட். That's it. And whatever money that I'm getting out, more than the money, எனக்கு வெளியில் வரத்துக்கு காலையில் ஒரு ரீசன் இருக்குது. சாயந்தரம் நான் போகிறேன், சம்திங் டு லுக் ஃபார்வர்ட். என் குழந்தைகளை வேணுங்கிறத நான் வாங்கி கொடுக்குறேன், எனக்கு ஒரு ஹேண்ட் பேக் இருக்குது, எல்லா பொம்பளைங்க மாதிரியும் நானும் வெளியில் போகிறேன் வரேன். ஸோ ஐ ஹாவ் அ லைஃப். மை லைஃப் இஸ் நாட் dependent inside the four walls where I'll wait for யார் வேலையை முடிச்சுட்டு வந்து எனக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பாங்க, யார் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய தேவைகளை நான் முடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் இட் கம்ப்ளீட்லி ஷிஃப்ட்ஸ். அண்ட் அதுக்கு இவன் ஒரு காரணமாக இருக்கான். ஸோ அவ்வளோ ஸ்பெஷல் அந்த குரல் அவளுக்கு. அந்த பிகாஸ் என்ன வேணா இருக்கலாம் அந்த குரலுக்கு பின்னாடி. நாங்கள் அந்த கதையை பல்வேறு தளத்தில் வச்சு யோசிச்சு பார்த்தோம். அந்த குரலுக்கு பின்னாடி ஒரு மிஷின் இருக்கலாம், மனுஷன் இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆக்சுவலாக அதை கேட்க வந்தேன், ஃபீமேலாக இருக்கலாம் யோசிச்சிங்களாம் கேட்க வந்தேன். யோசித்தோம், எல்லாமே யோசித்தோம். ஸோ அப்படிலாம் தாண்டி பார்க்கும்போது அந்த குரல் அவளுக்குள் ஒரு பரவசத்தை கொண்டு வர்றதுங்கிறது தான் உண்மை. இட் இஸ் பிரிங் ஒரு சென்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் இன் அ வே சம் கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஆல்சோ.